வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிளாஸில் ஸ்பைரல் ஃபோல்டிங் பேட்டர்ன் இல்லாட்டினா ஸ்பைரல் ப்ளீட்டிங் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபேஷன் ஸ்டைலு. ஒரு ட்விஸ்டட் ஸ்டைல்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. அதில் அந்த கேட்டகரியில் இது ஒரு ட்விஸ்டட் நாட்டு, ட்விஸ்டடு டாப்ஸ்லேயே நிறைய ஃபேஷன் இருக்குது. அந்த இதில் இது ஒரு வகையான ஸ்டைலு. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஜெமினியில் 2-3 டூல் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு டூலை வச்சு இந்த ஸ்டைலை மார்க் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது. ஓகே, வாங்க நேராக கிளாஸ்க்கு போகலாம். இப்போ இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸில் மேக் பண்ண ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஏற்கனவே நடத்திருப்பேன். ஏக்கப், அதுக்கான ஃப்ரண்ட்டு பேக்கு, ஓவன் ஸ்டைல் பேட்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதில் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் நான் எடுத்துகிட்டு இதை நான் அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இதில் வெயிஸ்ட் டாட் இங்கே இருக்குது, ஒரே ஒரு டாட் இருக்குது. இப்போ இந்த ஸ்டைலுக்கு நம்மளுக்கு வெயிஸ்ட் டாட் தேவையில்லை, பஸ் டாட்டை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால் அந்த வெயிஸ்ட் டாட்டை பஸ் டாட்டாக நான் மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு மாற்றுறதுக்கு இதான் நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட்டு. இந்த பஸ்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டாட்டை பஸ்ட் பாயிண்ட் தகுந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் நகட்ட இந்த பஸ்ட் பாயிண்ட்டு நகட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இதுதான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை உடைச்சா தான் நம்ம கரெக்டாக இந்த பாயிண்ட்டை கொண்டு இதில் மெர்ச் பண்ண முடியும். அது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டூலை கிளிக் பண்ணி தான் தெரியும். இந்த இருக்குது, கனெக்ட் பண்ணியிருக்கு. இது ரெண்டுக்கு இடையில் நான் ஒரு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால தான் இந்த பாயிண்ட் எங்கிட்ட நட்டாலும் அந்த பாயிண்ட் நகலுது. அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கும். நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை எங்கேனாலும் நகட்டிக்கலாம். இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை கொண்டு நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண உடனே இப்போ இந்த டாட்டை க்ளோஸ் பண்ணணும். எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டாட்டை நான் இங்கே இந்த பிளேஸ்க்கு நான் கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு இங்கே ஒரு டாட்டோட பொசிஷன் வச்சுக்கிறேன். இந்த பஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு பொசிஷன் வைக்க போகிறேன். வைக்கிறதுக்கு இங்கே ஒரு பொசிஷன் மார்க் பண்ணணும். கரெக்டாக இந்த இதில் பர்பெண்டிகுலராக இங்கே ஒரு லைன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, எடிட்டில் போய்ட்டே பண்ணிக்கலாம். எடிட்டில் போய்ட்டு இந்த இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இது மேலே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் மார்க் ஒரு அம்புக்குறி வந்தவுடனே இந்த பக்கம் இதெல்லாம் கைட்லைன் யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ். கைட்லைன்ஸ் நமக்கு பேட்டர்ன் போர்க்கு கைடாக இருக்கும். இது வந்த உடனே இந்த இருக்குது. இதில் நேரம் என்ன பண்ண போனால் இந்த இருக்குது. இதை அதில் 0 பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஒரு லைன் வந்துடும். எக்ஸில் இந்த இதில் ஒரு பாயிண்ட்டை போட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிறேன். கரெக்டாக அது மேலே ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் டெலிட் பண்ணி அந்த லைன் போய்டும். அவ்வளோதான். இதை கைட்லைன். நம்ம இந்த கைட்லைன் பற்றி நிறைய நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வச்சு நிறைய வழிகள், காம்ப்ளிகேட்டட்ஸ் எல்லாம் ஈஸியாக மேக் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இடங்களில் எங்கே வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். இப்போ நான் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நான் மேனுவலாக போட்டிருக்க டாட்டு. இதை நான் இன்னும் அசைன் பண்ணிக்கிறேன். டாட்டா டிஃபைன் பண்ணால் தான் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டாட்டா டிஃபைன் பண்ணுற இருக்குது. இப்போ லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு நடத்திருக்கிறேன். ஸோ 3 பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னா இந்த டாட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு இப்போ இந்த ஸ்டார்ட்டு மேனுவலாக அன்ஃபங்க்ஷனாக இருந்தது. இப்போ ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்துடுறேன் இந்த டாட்டை. இப்போ இந்த டாட்டை இங்கே கொண்டு வரும். இந்த டாட்டை க்ளோஸ் பண்ணி இது சேம் ஃபிட்டுக்கு இங்கே நான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த வழி பண்ணியிருக்கேன். சாரி, அப்படி எடுத்துக்கொண்டு வந்துட்டு இங்கே வச்சிங்கன்னா போதும்.
இங்கே தான் வந்து நான் அந்த டாட்னுடைய கட்லைனை மார்க் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த டாட்டை என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே இருக்கும். மூணாவது க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டாட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த டாட்டை க்ளோஸ் பண்ணோடனே இங்கே காட்டும் இந்த டாட், நியூ டாட் என்ன வரப்போகுது, நம்முடைய கரண்ட் டாட் என்ன வேல்யூஷன் இருக்குங்கிறத காட்டும். இங்கே வேலிடேட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வந்துருச்சு. இந்த டாட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த டாட் ஓப்பனாக இருக்குது. இந்த டாட்டினுடைய வேல்யூ இங்கே தெரியும். டாட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, டாட்டினுடைய லென்த் எவ்வளோ இருக்குது, டாட்டினுடைய டெப்த் எவ்வளோ இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பக்கத்தில் தெரியும். சரிங்களா? ரைட். ஓகே, நம்ம அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போது எனக்கு இந்த டாட்டை இப்போ ஃபங்க்ஷன் தேவையில்லை, அதனால் அதை டெலீட் பண்ணிக்கலாம். இதுவும் தேவையில்லை. அன்ஃபங்க்ஷனெல்லாம் மாற்றிட்டேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு 90 டிகிரி தான் இருக்குது. ஆல்ரைட், இது 90 டிகிரி தான் இருக்குது. லைட்டாக ஆல்ரைட். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த செயலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இது என்னென்னா ஸ்பைரல் ஃபோல்டிங் டாப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பைரல் ஃபோல்டிங் டாப். ஆல்ரைட். ஸோ இப்போ நமக்கு இந்த லைனெல்லாம் வேணாம், இவங்க டிஸ்டர்பாக இருக்கணும் பண்ணுற வேலைக்கு. இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது வந்து ஓப்பனில் இருந்தால் அதையும் க்ளோஸ் பண்ணி தேவையில்லை. அவ்வளோதான். ப்ளைன் ஸ்டைல். இப்போது இது ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஒரு காப்பி பேஸ்ட், ஒரு போர்ஷன் மட்டும் வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பஸ்ட் பாயிண்ட். என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ்ஸு ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்ன சர்க்கிள். இவ்வளோதான் இருந்தால் போதும். 1/4 இன்ச்சு ரேடியஸ். உள்ள கட்டிட்டாலும் தேவையில்லை. எல்லாத்தையும் டெலிட் பண்ணி ப்ளைன் சர்க்கிள். சாரி, இது மட்டும் தேவையில்லை, இது தேவை. அது பின்னாடி டெலிட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணோம்னா அந்த சர்க்கிள் அப்படியே எடுத்து வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு இதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். தேவையில்லாது. ஆல்ரைட். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற வேலை. இப்போ எதுக்குன்னா ஒரு சின்ன ஐடியாக்கு தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பாயிண்ட், இந்த உள்ளே இருக்க பாயிண்ட் இருக்குங்களா, இந்த பாயிண்ட் எடுத்து கீழே இருக்கக்கூடிய இது சொல்லிருக்கு. அவ்வளோதான். ஒரு சின்ன ட்ரிக்குண்ணா, எதுக்கு நான் பின்னாடி தெரியும். இந்த ஸ்பைரல் ஷீல் உருவாக்குறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டெப்பு. ஆல்ரைட். வச்சுட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த உள்ளே இருக்க இந்த ஷீல் தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்
அடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து டிராஃப்டிங் தான் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ லைன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து இந்த லைன் இந்த புல்ல பாயிண்ட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கனாலே இந்த சிக்னல் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் இருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு காலஞ்சு, எல்லாமே காலஞ்சு தான், காலஞ்சுக்கு ரவுண்ட் இந்த பாயிண்டில் இருந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது போகிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபோல்டு க்ரியேட் பண்ணுறப்போனா ஒரு பிளேஸ்மெண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் இங்கேருந்து ஒரு 3 இன்ச் பிளேஸ்மெண்ட் -3 இன்ச் இங்கே, அப்புறம் இங்கே இதோடைய மிடில், அப்புறம் இதை வந்து ஒரு 3ஆல் பிரிச்சு, இதை ஒரு 2ஆக பிரிச்சுக்குங்க. இதையும் 2 போர்ஷனில் வெயிட் பண்ணிக்கோங்க. இதையும் 2 போர்ஷனில் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் வந்து எனக்கு இந்த ஸ்பைரல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அது இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த லைன், அவ்வளோதான். இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இங்கே ப்ளூ லைன் வந்துடும். இந்த ப்ளூ லைனுடைய இங்கே தான் நம்ம ப்ளூ லைன் ஆப்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த பாயிண்டில் ரெட் லைனை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம், இந்த பாயிண்டில் ப்ளூ லைனை ஆப்ரேட் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணுறோம், 0.25 ரேடியஸ் கொடுத்தோன்னா அந்த ரேடியஸ்க்கு இந்த சர்க்கிள் இங்கே வந்துடும். ஸோ என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஆரம்பித்து இதில் சர்க்கிள் திரும்ப என்ன பண்ணுறோம், இந்த லைன் மேலே கொஞ்சம் நேரம் உங்களை மவுஸை வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ளூ லைன் மாறும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா 0.25 என்டர். இந்த லைன்லேருந்து எடுத்து நீங்கள் நேராக இங்கே வச்சுருங்க, எஸ்கேப். திரும்ப இந்த லைன் மேலே ஹோல்ட் பண்ணுங்கன்னா இந்த ப்ளூ இங்கே வந்துடும். இந்த ப்ளூ வந்தோன்னே இங்கே 0.25 என்டர். இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து இதை பண்ணுங்க. திரும்ப இந்த லைன் மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. என்டர். இந்த கனெக்ஷன்லேருந்து இதை பண்ணுங்கள், எஸ்கேப். மறுபடியும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் மவுஸை ஹோல்ட் பண்ணுங்கள், நம்ம கைட்லைன் போர்ஷன் மாறும். 0.25 அதே சேம் ப்ராசஸ் தான். 0.25 என்டர். இந்த சர்க்கிள் ஃபார்ம் மாறி வரும். இதிலேருந்து எடுத்து எங்கே வைக்கிறேன், என்டர். திரும்ப எங்கே வச்சுக்கோங்க, இதுதான் 0.25 என்டர். இங்கேருந்து இங்கே போய் வைக்கிறோம். ஆல்ரைட். இப்போது நான் எல்லா லைனும் ட்ராப் பண்ணிட்டேன். இங்கே நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இந்த இருக்குது. இந்த டாட்டுடைய லெக்கு வந்து என்னுடைய லைனுக்குள்ளே இன்டர்கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி வரக்கூடாது. ஒன்லி இந்த டச் பண்ணலாம், இல்லாட்டினா அதுக்கு முன்னாடி நிற்கலாம், கொஞ்சம் முன்னாடி நிற்கலாம். டச் பண்ணுற வரைக்கும் இந்த முடியும் இன்டர்கிராஸ் ஆகக்கூடாது இந்த கான்செப்ட்டுக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் என்னுடைய பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். அது என்ன பண்ண போகிறான்னு பாருங்களேன். இந்த லைனை டெலீட் பண்ணிடலாம்.
இந்த லைனை டெலீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்த இந்த பொசிஷன் டெலீட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை இங்கே நான் 2 பொசிஷன் கொடுத்துட்றேன். சாரி 3 டிவைட் பண்ணால் நமக்கு 2 பொசிஷன் கிடைக்கும். கொடுத்து டிவைட் Ctrl Z ரெண்டு பாயிண்ட் டிவைட் கிடச்சிருச்சு. இந்த லைனையும் நான் 2 பொசிஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே 2 பொசிஷன், இங்கே 2 பொசிஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதே ப்ராசஸை கன்டினியூ பண்ணுவோம். நம்முடைய டார்கெட் என்னென்னா, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இன்டர்செக்ட் ஆகி இந்த லைன் போகக்கூடாது, அவ்வளோதான். ஸோ மறுபடியும் அதே சேம் ப்ராசஸ். கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. அந்த பாயிண்டில் நமக்கானதை அந்த லைன் கிடச்சிருச்சு. இங்கே 0.25. ஸோ இப்போ இந்த லைனில் எடுத்து எங்கே போங்க, எஸ்கேப். மறுபடியும் இந்த லைன் சேம் ப்ராசஸ் 0.25. this ப்ராசஸ் இங்கே போகும். ரைட். இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்குன்னு டச் பண்ணாமல் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ நான் இன்னொரு அடுத்த பாயிண்ட் வச்சுருவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இது ஆல்ரைட். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டு கரெக்டாக டச் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம அடுத்த பாயிண்ட்டு வச்சோம்னா அது வந்து அந்த மேலே இன்டர் கிராஸ் ஆகி போகும். ஓகே, போதும். இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்பைரல். இப்போ இதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் அட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன். அட்டாச் Ctrl S செலக்ட் பண்ணி ஓகே, அட்டாச் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போனால், நம்மளுக்கு வந்து இந்த போர்ஷன் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ தேவையில்லை. வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன் கண்டுபிடி, இது 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 அண்ட் இது. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதுக்கடையில் இந்த போர்ஷனில் வேணும் நமக்கு. சாரி, இது அண்ட் இது part and this part and this part. கிராஸ் ஆகுது, பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் தான் வருது. இது இப்போ தொட்டோம்னா இன்டர் கிராஸ் ஆகுது, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போட்டு அவ்வளோதான். எஸ்கேப் அன்லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளோட பேட்டர்ன். இதில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து உலர்க் லைன்ஸ் எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு வந்து அட்டாச் கொடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். delete. ஆல்ரைட். ஸோ நமக்கான பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் நம்மளுக்கு அடுத்த வேலைகள். ஸோ உள்ளக்கு ஒரு பாயிண்ட் பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டை delete பண்ணிடலாம். delete. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்முடைய வேலையில் ஆரம்பிக்கலாம்.
இந்த டூல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து கிரியேட் பல்ஜ். இந்த டூலை எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே என்ன கேட்குன்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கேட்கும். நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இது என்னுடைய ஃபிக்ஸ் பாயிண்ட். இதுதான் என்னுடைய வேலிடேட் பாயிண்ட். இதில் வந்து எனக்கு ஒரு 2 இன்ச்சு வேல்யூ எனக்கு வேணும். 2 இன்ச்சு கொடுத்தோம். பேட்டர்னு கண்ணாப்புனா திரும்புது. இப்படி திரும்பக்கூடாது எனக்கு. அதனால் கவுண்டர் கிளாஸ் இந்த டைரெக்ஷனை மாற்றிட்டேன். இது இப்படி தான் திரும்பணும். ஓகேங்களா? ரைட். இதுதான் எனக்கு வேணும். அதே மாதிரி ஆகிடுச்சு. வேலிடேட். அடுத்தது இந்த ஒரு பாயிண்ட்டு அடுத்து நமக்கு எந்த பாயிண்டில் நிற்கணும் இங்கே பார்த்துக்குங்க. அதுதான் நம்ம இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது முடிஞ்சுன்னா அடுத்து இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் இங்கே இருக்குது. அடுத்து போடுறது இந்த பாயிண்ட். இது போட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லைன், இன்டர்னல் லைன் வந்து வரைஞ்சிருங்க. அப்போ தான் ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ண தெரியும். திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட். ஆல் ரைட். ஃபிக்ஸ் பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை ஓப்பன் பண்ணுறோம். ரெண்டாவது பாயிண்ட் வேலிடேட். இப்போ இது இங்கே வந்து 2 இன்ச் கொடுத்து என்டர் அடிங்க. அந்த மாதிரி ஆகும். ஸோ வேலிடேட். அடுத்தது அதே தான், சேம் ப்ராசஸ். ஃபிக்ஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், வேலிடேட். இங்கே 2 இன்ச் கொடுங்க. வேலிடேட். இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம இது போட்டுக்கோங்க. அப்பப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருந்து இந்த பாயிண்ட். அடுத்து இந்த பாயிண்ட்டை இதுக்கு நேராக நம்ம ஸ்பைரல் க்ரியேட் பண்ணணும். கிரியேட் பல்ஜ், ஃபிக்ஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், வேலிடேட், 2 இன்ச்சு, என்டர். ஓகே. இது தேவையில்லை. இதை போயிட்டு இந்த பாயிண்ட்டு இது, இந்த பாயிண்ட்டு இது. நெக்ஸ்ட் கிரியேட் பல்ஜ், ஃபிக்ஸ் பாயிண்ட், இதுதான் ஸ்ப்ரெட் பாயிண்ட். வேலிடேட் கொடுங்க. வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இதையும் வேலிடேட் கொடுத்துங்க. அடுத்த பல்ஜி கிரியேட் ஆகிடுச்சு. பேட்டர்ன்ஸுக்கு நேராக வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்டர்னல் லைனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் போகும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸ். ஃபிக்ஸ் பாயிண்ட்டு எங்கே இருக்குது? ஃபிக்ஸ் பாயிண்ட் இதுதான் நம்மளுடைய பல்ஜிங் பாயிண்ட். வேலிடேட். இங்கே 2 இன்ச்சு வேலிடேட் கொடுத்துருங்க. ஸோ இது மறுபடியும் போயிட்டு this point, this. Okay. Next
பல்ஜிங் டூல் போய்ட்டு இது போடணும். ஃபிக்ஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், validate 2 inches, validate. ஓகே. இன்டர்னல் டெக்னிக்கல் லைன், இது பேர் டெக்னிக்கல் லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த பாயிண்ட், இங்கேருந்து எட்ஜ் பாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபோல்டர், லாஸ்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பாயிண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாயிண்ட், வேலிடேட். இங்கே 2 இன்ச்சு கொடுத்துக்குங்க, இங்கே வேலிடேட் கொடுத்துக்குங்க. வேலிடேட் ஆகிடுச்சு. இன்டர்னல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. this point, this and this point to this. ஓகே. இப்போ நமக்கான பேட்டர்ன் இதுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்பைரல். இந்த ஸ்பைரல் க்ரியேட் பண்ணோன்னா இந்த இது இப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? 8 வந்துருச்சு. ஆல்ரைட். இப்போது பக்கத்தில் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு இதையும் பல்ஜி க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி பல்ஜை வந்து க்ளோஸ் பண்ணுறது இதாக இருக்குது. க்ளோஸ் பல்ஜ் இருக்கும். அதை வச்சு நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படி ஒன்று இப்போ எப்படி க்ரியேட் பண்ணோம் அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு பல்ஜி க்ளோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எந்தெந்த பாயிண்ட் கரெக்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி this point and this point and this point, sorry, this point, close bulge கரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். this point, this point, this point and this point க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ரைட். ஸோ இது வந்து இந்த லைன் மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது. சின்ன எரர் வந்துருக்க மாட்டிருக்கு, பரவாயில்ல. மற்றபடி ஷேப்ஸ்லாம் நம்ம கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பண்ணலாம். ஃபுல்லாக பண்ணி காமிச்சிட்றேன். 1 2 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 2 பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ நம்ம பொருளாக போட்ட இன்டர்னல் லைன் மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த ஷேப்பு கரெக்டாக ரிட்டைன் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான். ஆல்ரைட். இப்போ திரும்ப நம்ம வந்து பாருங்கள், அன்டூ பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய பொசிஷன் போயிடும். இதை பாருங்கள், அன்டூ 1 2 3 4 5. ஆல்ரைட். அவ்வளோதான். பேட்டர்ன் போட்டாச்சு. அடுத்தது சீம் அலவன்ஸு. இப்போ சீம் அலவன்ஸ் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சுற்றி 1 சென்டிமீட்ரு அலவன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம்.
எனக்கு வந்து எல்லா இடத்துக்கும் இந்த பேட்டர்னை பொறுத்தவரை இந்த பேட்டர்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா இடத்துக்கும் எனக்கு 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் வேணும். அதே மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த ப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் பக்கம் நம்மளுக்கு அலவன்ஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். எடிட் சிம் அலவன்ஸ் போயிட்டு இந்த ஏரியா இந்த லைன் கண்டுபிடிச்சி இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அவ்வளோதான். இந்த லைனுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆல்சோ அந்த லைன் வந்து எஜ் லைன் வேணும். இந்த லைனுக்கு எல்லாத்துக்கும் வந்து எனக்கு அலவன்ஸ் தேவையில்லை. இங்கே வந்து 0 தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த லைனுக்குலாம் அலவன்ஸ் தேவை. கண்ட்ரோல் இதுக்கெலாம் வந்து எனக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் அலவன்ஸு தேவைப்படும். அப்புறம் நமக்கு இந்த லைன் எங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விட்டுரும், கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைனை ஃபுல்லாத்தையும் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இது எல்லாத்தையும் வந்து கர்வ் லைனை மாற்றிடுங்க. மாற்றிட்டு பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இதெல்லாம் 180 கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கர்வாக நீட்டாக ஸ்மூத் லைனாக மாறிடும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கிளாஸ் நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் என்ன டாபிக் நடத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த கிளாஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தர்றேன். சின்ன ஒரு ஏன்னா வந்து இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டு. காப்பி பேஸ்ட் எடுத்து ஸோ இது நல்லா இன்னும் எதாவது சொல்லணும்னா vertical இப்படி தான் இருக்கும். இதனுடைய போர்ஷன் தான் இது. ஸோ அது அப்படி இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் புரியும். ஏன்னா திடீர்னு பார்த்தா என்னமோ போயிடுற மாதிரி தெரியும். அதுக்காக ஓகே, தேங்க்யூ. What?